அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பண்ருட்டி வந்திருக்கோம். பாரதி பிரதருடைய சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பெல்ட்டு, பேஸ்மெண்ட் டை பீம்னு சொல்லுவோம். அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து காயின்ட்டு போட்டுட்ருக்கிறோம். இந்த காயின்ட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். பேஸ்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக கட்டு வேலை முடிஞ்சிருக்கு. மேலே வந்து பேஸ்மெண்ட் டை பீம் போடுறோம். பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பெல்ட்டு டை பீம்னு சொல்லுவோம். அது இன்றைக்கி வந்து காங்கிட்டு போட போகிறோம். கையால் தான் கிண்டி போட போகிறோம். ஒரு 10 மூட்டைக்கு லோடு ஏற்றிருக்கு. 1:2:3 ரேஷியோவில் ஒரு மூட்டைக்கு வந்து 2 பாண்டு வரும் சிமெண்ட்டு. அதனால் 4 பாண்டு மணல் 6 பாண்டு ஜல்லிங்கிற விதத்தில் 40 பாண்டு மணல் 60 பாண்டு ஜல்லி கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து கம்பியெல்லாம் கட்டி பலகை, தென்னம்பலகை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பலகை யூஸ் பண்ணி சைடு வச்சுருக்கு. கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. உயரம் செக் பண்ணி பார்த்தேன் கம்ப்ளீட்டாக. கேஜிக்கு வந்து சக்க பீஸு, இது வந்து சக்க பீஸுன்னு சொல்லுவோம். இது என்னென்னாக்கா, இப்போ இரும்பு ஷீட்டுனா ஆணி போட முடியாது, கட்டுக்கம்பி போடுவோம். இது மரப்பலகைங்கிறதால ஆணி போட்டுருவோம். இந்த மாதிரி கொண்டை கொஞ்சம் வெளில நீட்டி இருக்கும். ஏன்னா பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிட்டன் வந்து கேஜை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இந்த கேஜி போடும்போது இது 9 அங்கலம் வச்சு இந்த கேஜை வந்து போடுறோம். கேஜி நல்லா நெருக்கி இந்த மாதிரி பக்கமாக போட்டோம்னா காங்கிரீட் போடும்போது பல்ஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா என்னென்னா கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டு 9ங்கிறது 9.7 9 10 வரைக்கும் வெறியறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அடியிலையும் நல்லா ஆணி போட்டு கம்ப்ளீட்டாக இறுக்கியிருக்கிறாங்க. ஆணி போட்டு கட்டுக்கம்பி போட்டும் இழுத்து கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து கவர் பிளாக்கு செக் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி வந்து கவர் பிளாக்கு செவுறு மேலே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சைடு கவர் பிளாக் செக் பண்ணணும். இது மாதிரி வந்து காலம்குள்ளே ராடு எடுத்துகிட்டு போகணும். எல்லா இதுவுமே எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி காலமில் வந்து இந்த ராடை இழுத்து வச்சு கட்டணும். இழுத்து வச்சு கட்டலை என்னென்னா லூஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும். நல்லா ஒரு பிடிப்பாக இருக்கணும். காயின்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ரெயின்போஸ்மெண்ட்டு பெல்ட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு மூமெண்ட் இல்லாமல் நல்லா டைட்டாக இருந்தால் காயின்ட்டு போட்டாலும் நல்லா ப்ராப்பராக நல்லா சூப்பராக இருக்கும். நீட்டாக இருக்குது. எல்லா ஜங்ஷனையும் நம்ம பர்சனலாக செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் காயின்ட்டு போட போகிறோம். சைடில் கவர் பிளாக்கு, சைடு கவர் பிளாக் வச்சு விடுங்க மிஸ்திரி. சென்ட்ரு பெண்ட் இருக்குது, சைடில் பெண்ட் இருக்குது, சைடில் கவர் பிளாக் வச்சு விடுங்க. இல்லை இல்லை இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே டைட்டு ஆகிற இடத்துல வைங்க. எங்கே குறைவாக இருக்கோ அங்கே வைங்க. டைட்டாக நின்றுக்கும் வச்சுடுங்க. இந்த இதை கட்ட சொல்லுங்கள். கம்பி கட்டாமல் இருக்கு பாருங்க. ம், அதுமாதிரி ரிங்ஸும் பாருங்கள். ஊக்கெல்லாம் வந்து 130 டிகிரி வச்சு 3 இன்ச்சு வச்சு க்ளீனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியணும்ல. எல்லா இதுவுமே நல்லா ரெயின்போஸ்மெண்ட் பைண்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இது பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து கட்டணும். இதை காலத்தில் ஒரு கட்டு போடுங்க மிஸ்ரே. இது ராடு மேலே ராடு போட்டுருக்குல்ல, இந்த காலத்தில் பெயிண்டிங் போட்டு விடுங்க. இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு எங்கே கம்பி இடிக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி சைடில் கவர் பிளாக் வச்சிட்டோம்னா அந்த கேப் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிடும். நாலு இன்ச்சு தான் இருக்கும் எல். 6 இன்ச்சு காங்கிட்டுங்கிறப்ப எல்லுங்கிற 4 இன்ச்சு தான் இருக்கும். மொத்தம் ரிங்கோடைய சைஸ் 4க்கு 7 இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 4 இன்ச்சுங்கிறதால எல்லு தேவையில்ல. இது நார்மல் பெல்ட்டுங்கிறதுனால இதே நம்ம பீம் போடும்போது கண்டிப்பாக 9 இன்ச்சு 1 அடி 15 இன்ச்சு போடும்போது வந்து நம்மளுக்கு எல்லு தேவைப்படும். இப்போ இந்த லேப்பிங்காக காயின்ட்டு விட்டுருந்தோம் பாருங்கள். இந்த காயின்ட்லாம் இப்போ வந்து காயின்ட்டு போட்டு ஃபுல் ஆகிடும். இப்போ காலமும் லேப்பிங் வச்சாச்சு. அடுத்த செட்டு லேப்பிங், ஒரு செட்டு லேப்பிங் வந்து வச்சாச்சு. இது ரூஃபுக்கு மேலே 3 அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி அந்த ஒரு செட்டு லேப்பிங் வச்சுருக்கோம்.
இதில் வந்து லாப்பிங் வந்து பாருங்கள், இந்த இது வந்து செகண்டரி பெல்ட்டு ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அந்த ப்ரைமரி மேலே ஏற்றிருக்காங்க. நார்மல் பீமில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த ஜங்ஷன்லாம் பாருங்கள், நல்லா அருமையாக கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்காங்க. ராடெல்லாம் இழுத்து கட்டியாச்சு. லாப்பிங் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் அவுட்ரும் பார்த்துட்டோம். மேலே ஏறி கம்ப்ளீட்டாக இங்கே இடையில இருக்கிற இந்த இது வரையும் பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பைண்டிங் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. ஒரு சில இடம் இருந்ததையும் இப்போ திருப்பி காமிச்சோம், அதையும் கரெக்டாக சொல்லியாச்சு. கவர் பிளாக் எல்லா இடத்துலையுமே பாட்டமில் செங்கல் மேலே உட்காராமல் வச்சுருக்கு. சக்க பீஸ் போட்டு க்ளீனாக அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு பழக விரியாமல் காயின்ட்டு பார்த்திங்கன்னா பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன அளவுக்கு நம்ம வச்சோமோ 9 இன்ச்சு வச்சோம்னா 9 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். ஆணி குத்தி தான் வந்து கீழே இறக்கியிருக்காங்க. அதனால் அந்த 6 அங்குலங்கிறது கரெக்டாக இருக்கும். என்ன பழகையில் ஆணி குத்தி கேஜிக்கு ஆணி குத்தி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஆணி குத்தி இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து காயின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை சரி பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. 6 இன்ச்சு தான் உயரங்கிறதால இந்த லைன் வந்து கண் பரவி பார்த்தா எல்லாமே சரியாக இருக்குது. சாயாமல் இருக்குது. சாஞ்சிருந்தால் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். இன்னொரு காயின்ட்டு போட வேண்டியது தான். எல்லாமே க்ளீனாக இருக்குது. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, தெரியுமில்ல உங்களுக்கு, பார்த்துங்க. வைப்ரேட்டர் இருக்குது, லூஸாக கொடுத்துடாதீங்க. கட்டுதலெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கீழே போட்ட பெல்ட்டும் பாருங்கள், பிளிந்த் பீம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. எங்கேயுமே பிதுக்கல் கிடையாது, உள்ளே போக கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த செங்கல் வரி போடும்போது தான் உங்களுக்கு அதை வந்து காட்ட முடியும். நல்லா நீட்டாக தெளிவாக வந்திருக்கு. மிக்சர் மிஷின் வச்சு தான் போட சொல்லியிருந்தேன். ஒரு 15 மினிட் தான் சார் ஓடும், கையிலே போட்டுக்கிறேன், மிஷினோட மிச்சமாகும் அப்படின்னாங்க. தெளிவாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். செஞ்சிருக்க வரைக்கும் வேலை வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. கல் தான் கொஞ்சம் வந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் உள் பக்கம் பார்த்திங்கன்னா 18 வருது. வெளிப்பக்கம் வந்து நல்லா சுத்தமாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியே நீட்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாமே நல்லா அருமையாக வந்திருக்கு. காலம்லாம் பெட்டி வச்சு தான் காயின்ட்டு போட்டோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. காயின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி உள்ள டெஸ்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அது மாதிரி காயின்ட்டில் ஈரத்தை இந்த செங்கல் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக ஈரப்படுத்திக்கணும். தண்ணி ஒரு குடம் ஊற்றிருக்காங்க. அங்கே மோட்ரு வச்சு ஓஸ் பிடிச்சி ஃபுல்லாக பிடிச்சி விட்றாங்க. காயின்ட்டு வர ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் செஞ்சுருக்க வேலை ரொம்ப அருமையாக நீட்டாக வந்திருக்கு. இந்த வேலையும் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். நல்லா பக்காவாக தட்டி சைடில் பால் ஏறணும். சரியா? பலகை ஈரமாயிடுச்சுன்னு வச்சுங்க, காயின்ட்டு ஈரத்தை உறிஞ்சி எடுக்காது. ரெண்டும் நல்லா ஒட்டாமல் இருக்கும். அதனால் செவருமே தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, காயின்ட்டு ஈரத்தை உறிஞ்சிக்காது. நல்லா க்யூரிங் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஈரமாக தான் இருக்குது. சென்டர் செவரெலாம் நீங்கள் தான் போடணும்னு நினைக்கிறேன். அவுட்ரு மட்டும் நீங்கள் காட்டிங்க, சென்டர் இவங்க காட்டிப்பாங்க. கொஞ்சம் தண்ணி குறைச்சிங்க மிஸ்திரி, கொஞ்சம் டைட்டாக கேளுங்க. தண்ணி கம்மி பண்ணி போடு. பால் ஓடி போகும் கீழே, எல்லாம் தண்ணியாக வருது. என்ன இது கூட தான் மல்லி கட்டணுமா? இதே பண்ணும் கரெக்டாக இருக்கும். தோல்ல போட்டுட்டா அது இன்னும் இது மேலே விட திருப்பி என்னடா போட்டு
சைடில் மாதிரியா பட்டன் ஆன்லேயே இருந்துருக்கலாம். நடக்காது. ஜல்லி குத்தணுமா? ஜல்லி குத்தி ஒன்றும் இறக்காதான். முனையாக இறக்காதீங்க, பழக இறங்கியிருக்குல்ல. நீ மட்டம் போட்டு விட்டுருண்ணா. சரி வச்சு ஒரு ஆயிடுச்சுன்னா அப்படியே மேலே நிறைய அதுதான் என்னால் அதிகமாக கொடுத்தா டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லைல்ல. தேவி விடான்றான் ஃபோனை திருப்பி காமிக்கிறான் மாமா. அந்த ஓகேவா? உன் வேலையை போடுறேன். அண்ணாண்ட விடு, என்னடா போ அப்படின்னாலும் இங்கே பேரு சுதாகர் கொடு. போட்டுவிடா சண்டையாருக்கு அப்புறம் வச்சு டிஷர்ட்டு லோயரும் போட்டணும். சரி நம்ம ஜல்லி தானே தூக்கி போட்ட போகிறோம்னு நினச்சோம். ஆனால் எப்படி போனோம் காலைல அப்படியே வந்தேன். சார் இங்க வா, இங்க வா. சாணா மாதிரி இருக்குதா? என்ன பண்ண கலந்து வச்சுருந்த 10 மூட்டை காங்கிட்டும் போட்டு சாப்பிட விட்ருந்தேன். சாப்பிட்டு வந்து திருப்பி லோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காங்கிட்டு இருக்குது. அது முடித்த உடனே நம்ம மேலே கூட்டி இன்னும் ஜல்லி குத்தணும். ஜல்லி குத்தி விட்றணும் கண்டிப்பாக. காலத்தில் வந்து சேரிக்கு ஜல்லி வந்து கண்டிப்பாக குத்தி விட்றணும். சைடு பிரிக்கிறது நாளைக்கு தான் பிரிக்கணும், இன்றைக்கி பிரிக்கக்கூடாது. காங்கிட்டு போட்ட வரைக்கும் ரொம்ப அருமையாக நல்லா நீட்டாக வந்திருக்கு. இன்னும் இந்த அவுட்ரு பெட்டியில் வந்து இந்த ஒரு பெட்டி தான் இருக்குது. மீதி அவுட்ரு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனிமேல் வந்து குறுக்கு மட்டும் தான் இருக்குது. குறுக்குனாக்கா இந்த ஒரு 4 1 5 ப்ளஸ்ஸு 1 2 3 4 5 பீம் தான் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்மெண்ட் பெல்ட்டு எந்த இடத்துல போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து கட்டு வேலை வந்து உங்களுக்கு இந்த பீமுக்கு மேலே கட்டு வேலை இது 1 மீட்ரு வந்துருச்சு. 1 மீட்டருக்கு மேலே வந்துன்னா மட்டும்தான் இந்த டை பீம் பிடிக்கணும். 1 மீட்டருக்கு குறைவாக இருக்குதுன்னா இந்த டை பீம் தேவையில்லை. சில் மேட் மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் சில் மேட்டை வந்து இந்த கார் பார்க்கிங்லாம் பாருங்கள், இந்த இடத்துல சில் தான் போட போகிறோம். அந்த இடத்துல பெல்ட்டு தேவையில்லை. அப்போ வந்து ஒரு இந்த மாதிரி பேஸ்மெண்ட் உயரம் குறைவாக இருக்குது, பீமுக்கு மேலே ஒரு 2 அடி சுவர் தான் வருதுங்கிறப்ப நீங்கள் அதில் வந்து நீங்கள் பெல்ட்டு போட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெல்ட் வந்து கம்ப்ளீட் லோடையும் வந்து இந்த காலத்துக்கும் இந்த லோடுக்கும் பிரித்து கடத்தோம்னா கடத்தாது. இது என்ன பண்ணுன்னா ஒரு 70% லோட கீழே தான் திருப்பியும் விடும். என்னென்னா ஒரு யூடிஎல் மாதிரி மாற்றி மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி கீழே இறக்கி விடும். மண் கொட்டும் போது அந்த ப்ரெஷரை தாங்கி வெளில செவரை தள்ளாமல் பிடிக்கும். அந்த மாதிரி வேலையை தான் செய்ய வழியே இந்த 6 இன்ச் பெல்ட் வந்து கம்ப்ளீட் லோடையும் வந்து ஃப்ரேமாக செயல்பட்டு காலத்தில் லோடாக கடத்துமோனா கடத்தாது. இதோட வேலை வந்து ஒரு டை பீம். இது காலத்துக்கு டை பண்ணி காலத்தை நல்லா இழுத்து கோர்வையாக பிடிக்கும். அதனால ஒரு இந்த லெவலில் வந்து ஹரிசாண்டலாக ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கும். அதுமாரி உள்ளே மண்ணை போட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷரில் வந்து விரிச்சிக்காமல் வெளில தள்ளாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் லோடை மட்டும் காலத்துக்கு எடுத்துட்டு மீதி லோடை திருப்பி கீழே இறக்கி இந்த பீமில் தான் மொத்த லோடு வந்து சேரும். அப்போ வந்து பிளிந்த் பீம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பீமோடைய வேலை வந்து என்னென்னா ஒரு மீட்டருக்கு மேலே செங்கல் வரி போடும்போது நம்ம போட்டால் போதுமானது. இந்த விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வேலை செய்கிறத நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இந்த சைட்லேருந்து தொடர்ந்து வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து யாராவது இந்த மாதிரி வேலையை செய்யணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம செஞ்சு தருவோம்.
இந்த ஒன்றுக்கு மட்டும் இந்தாண்ட வர போகிறேன். அது கூட 2 போடுறோம். அதான் சொல்கிறேன், அதான் உள்ளார வந்துட்டோம்னா பாமா ஷேப்பில் அதிகம் ஃபுல்லாகவே உள்ளார கட்டிக்கலாம். அதில் ஒன்றுலேயே 3 போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டா 3 போட்டுக்கலாம். வேலையே முடிஞ்சிடும் அது உள்ள போயிட்டா. அப்படியே ஒரு இந்தாண்ட வந்துடுங்க. இங்க பாரு, நீ யாரும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேரளா இருப்பாரு, கேரளா இருப்பாரு. எங்க எப்படி தெரியும் வர? ஏதாவது ஒரு பக்கம் அடிச்சுன்னு வரணும். எந்த பக்கம் வர சொல்லு. அவங்க எந்த பக்கம் வந்து கொடுப்பாங்க. அப்படியே உங்கள் கால்ட்ட இருந்தே போட்டு போங்க. எல்லாமே கண்டி பண்ணிட்டு போங்க. ஓட்டு வந்து கொடுக்கலாம். நீங்கள் வராது. சரிதா, இதில் இந்த ஒரு முஸ்லீம் போடும். அதுக்கு என்ன பண்ணுறா, அந்த எண்டுலேருந்து வரணும். அந்த ஓசை வாங்க. ஒரு பாண்டு மாதிரி கலர் சொல்லிட்டேன். ஒரு பாண்டா? ஆமாம். எது கம்மியாக இருக்குது? இப்போ கூட என்ன வியாபாரா என்ன ஒன்றுதான் நானும் பயணம் ஒரு நானே வியாபாரி பொண்ணு விட்டாங்க. இவரே பொண்ணு கிடைக்கணும். ஒரு விஷயத்தில் ஆயிட்டாரு பண்ணுறோம் பயிர். என்ன ஆளை மறைச்சிட்டா பேசுனேன். ரெடி போட்டு தான் இருக்கு. பாத்திரம் உடம்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 3/4 மூட்டை விடும். 3/4 மூட்டை விடும்.
காங்க்ரீட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, திருப்தியாக முடிஞ்சுது. எல்லா இதுவுமே இது பண்ணியாச்சு. ஜல்லி மட்டும் குத்தி விட சொல்லியிருக்கேன். மற்றபடி எல்லாமே க்ளீனாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இந்த சைடு எல்லாத்தையும் நாளைக்கு பிரிச்சுட்டு டச்சப் இருந்ததுன்னா டச்சப் பண்ணி விடணும். டச்சப் இல்லைன்னா எல்லாத்தையும் க்யூரிங் பக்காவாக பண்ணிவிட்டு நாளன்னைக்கு வந்து அவுட்ரு வாலோட இன்னர் சைடு ஃபுல்லாக 1:5 ரேஷியோவில் வந்து பூச சொல்லியிருக்கேன். இந்த பீமுக்கு கீழே ஜாயிண்ட் இறங்கணும், ஒரு ரெடி இறங்கணும். மேலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இறக்கி வெட்டி விடணும். 4 இன்ச்சுக்கு மேலே வந்து பூச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து இப்படி திரும்பி வருது. இப்போ இந்த அவுட்ரு வால் இதில் இருக்குது அப்படின்னா, இந்த அவுட்ரு வாலுக்கு இந்த பக்கம் ஒரு அடி லேப் வர மாதிரி வச்சுட்டு திருப்பி அதில் அந்த பக்கம் அந்த வாலை கண்டினியூ பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ இந்த வால் பூசிட்டு வரோம். இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டில் ஒரு வால் வந்து கிராஸ் ஆகுது, இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னா இல்லை ஒரு 1/2 அடிக்கு திருப்பி விடணும். இது மாதிரி இந்த பக்கத்தில் வந்து 1/2 அடிக்கு இந்த பக்கத்தில் திருப்பி இப்படி எடுத்துகிட்டு போகணும், கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த வாலில் மீதியெல்லாம் பூச மாட்டோம். இன்டர்மீடியேட் வால் இதுவும் பூச மாட்டோம். அவுட்ரு வால் மட்டும்தான் இன்னர் சைடு பூச போகிறோம். வெளி சைடு வந்து பூசுறது தான் இப்போ கிடையாது. மற்ற பில்டிங் சேர்த்து மொத்தமாக பூசிடலாம்னு சொல்லியிருக்கேன். இதுதான் இப்போ அப்டேட். இப்போதைக்கு தண்ணி தொட்டிக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த விசிட் வரும்போது இங்கே தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி வீடியோ ரொம்ப அருமையாக இருந்தது. காயின்ட்டு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. இதே மாதிரி பேஸ்மெண்ட் லெவலில் நீங்கள் பெல்ட்டு போடுறீங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷனில் பெல்ட்டு போடுறீங்க? ஒரு 2 அடி பேஸ்மெண்ட் இருக்கும்போதே போடுறீங்களா, இல்லை இந்த மாதிரி வந்து 1 மீட்டர் செவருக்கு அப்புறம் நீங்கள் போடுறீங்களா, இல்லை இந்த மாதிரி காலம் அடைச்சி தான் போடுறீங்களா, காலம் அடைக்காமல் அதை காலம் பெட்டி வச்சு போடாமல் செவரு கட்டிட்டு அடைச்சி போடுறீங்களா, அது என்ன மாதிரி கண்டிஷனில் போடுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கட்டுமானத்தில் நீங்கள் என்ன பின்பற்றுறீங்க, உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்குங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.